ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாராவும் நானும். இன்றைக்கி வந்து காலைல 4:30க்கெலாம் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது வந்து சண்டே எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப ஹாப்பியாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஹாப்பியாக பரபரன்னு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி சண்டே ஒரு அவுட்டிங் விளாக் மாதிரி தான். பிடிச்ச இடத்துக்கு போகிறோம். அதனால் ஹாப்பியாக வந்து காலைல எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருந்தேன். எந்திரிச்ச உடனே காலைல வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து மெயினாக நம்ம தொளிச்சு கோலம் போடுற வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என் பாப்பா எழுந்திரிச்சவங்களே முக்கியமான வேலைலாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மன ரிலாக்ஸான இடத்துக்கு எப்பயுமே அந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே தான் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த போகிற இடத்துக்கு வந்து இன்றைக்கி கிளம்புனோம்னா ஈவினிங் வந்துடலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு தடவை மட்டும் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய்க்கலாம். ஒன் டைம் வந்து ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு பிளான் பண்ணி நேற்றே மாவாட்டி வச்சாச்சு. மாவாட்டி வச்சுட்டு இன்றைக்கி அதுக்கு நம்ம இட்லியும் ஒன் பாட் சாம்பார் மாதிரி செஞ்சு கொண்டு போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி காலைல 4:30க்கு எழுந்திரிச்சதுனால நல்லா பிரிஸ்காக ஒரு காஃபியை நல்லா போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தோடனே பால் தான் பற்ற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி இட்லிக்குமே சைட் பை சைடு வந்து பற்ற வச்சு விட்றலான்னு சொல்லி இட்லிக்கு பற்ற வச்சு இட்லிக்கு வந்து இட்லி கொப்பரை வந்து எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து எல்லா டைமுமே வெளியே போகிறப்பலாம் ஹோட்டலில் சாப்பிடாம ஒரு 3 டைம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 டைம் வீட்டிலேருந்து கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். அதாவது வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடாம ஹோட்டலே உட்காந்து சாப்பிடாம வெளியில் ஒரு நேச்சுரலான பிளேஸில் உட்காந்து சாப்பிடும்போது அது எல்லாமே வீட்டிலலாம் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள் சாப்பிட்டு அடுத்தடுத்து சாப்பிடுவோம். இது வெளியே போகிறப்ப தான் மொத்தமாக சேர்ந்து சாப்பிட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே ஒரு நல்லா இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல உட்காந்து சூப்பராக சாப்பிடும்போது வந்து அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பேசி சாப்பிடும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து சரி ஒரு தடவை சாப்பாடு செஞ்சு கொண்டு போய்க்கலாம், வெளியே வச்சு எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் காரணி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றிட்டுருக்கேன். வந்து எங்கே போகிறோன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். அது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுனால என்னன்னு தெரில, அது ஒரு நல்லா காட்டுக்குள்ளே நல்லா குளிர்ச்சியாக இருக்குமா, அந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்கள் அம்மா வீட்டு சைடு உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். எல்லாத்துக்குமே ரிலேட் ஆனவங்களுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா குலதெய்வங்களுக்கு எப்போயுமே நான் ஒரு டைம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவங்க எப்பப்போலாம் போகிறாங்களோ அப்போ நானும் அப்படியே கூட சேர்ந்து போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அதுக்கு தான் வந்து அதனால தான் அப்படியே ஜாலியாக கிளம்பிகிட்ருக்கு. எல்லா கோயிலும் ஒன்று தான். ஆனால் என்னன்னு தெரில, அந்த கோயில் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஒரு இஷ்டமான கோயில். ஹாப்பியாகவும் இருக்கும். ரொம்ப எல்லா கோயில்லையுமே நம்மளுக்கு கூட்டங்கள் இருக்கும். வெளியில் நீங்கள் திருச்செந்தூர், பழனி எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கும். ஆனால் அவங்க குலதெய்வம் கோயிலில் மட்டும் பார்த்தா ஆளே இருக்காது. நம்ம மட்டும் அமைதியாக போய் சாமியை வந்து சூப்பராக கும்பிட்டு வரலாம். ஆளே இழுக்காமல் நம்மளை மட்டும் சாமி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால தான் எப்படியாவது ஏதாவது ஒரு கஷ்டமாகவோ ஏதாவது ஹாப்பியாகவோ இருந்தாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டோம்னா நம்ம மட்டும் உட்காந்து சாமியில் என்னென்னமோ நம்மளோட இதை மட்டும் அவர் கேட்குற மாதிரி இருக்கும். அதனாலே மிஸ் பண்ணாமல் நான் வந்து போயிடுவேன். இப்போ வந்து ஒரு காஃபியை போட்டு வந்து குடித்தாச்சு. ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அடுத்து வந்து மெயினாக எங்கள் குட்டி பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுனால வந்து கண்டிப்பாக அவளுக்கு சாப்பாடு வந்து நம்ம மெயினாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து கூட எங்கேனாலும் ஹோட்டலில் கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் அவளுக்கு வந்து ஒரு தடவை வந்து சத்துமாவு கஞ்சி வந்து கிண்டி எடுத்துக்கிட்டேன். அது அவளுக்கு அந்த சமயம் வந்து பிடிக்கலன்னா அதுக்கு பதில் அவளுக்கு வந்து இட்லி கூட கொடுத்துக்கலாம். சத்துமாவு கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுருக்கும்போது இட்லி வந்து வெந்துருச்சு. இட்லி வந்து இந்த பாத்திரத்தை தான் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சம் ஆற வச்சிடலாம், சூடாக வச்சா ஒரு மாறு இருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு அப்புறம் எடுத்து வைப்பேன். அப்போ தான் வேர்வை தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து சத்துமாவு கொஞ்சம் கிண்டியாச்சு. அது வேணான்னு சொன்னேன்னா ஒரு ரெட் பனானாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அவளுக்கு பிடிக்கலன்னா கூட இட்லியும் சேர்த்து தான் கொண்டு போகிறேன். ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்டு மேனேஜ் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து சட்னி தான் வைக்கலான்னு பிளானில் இருந்துச்சு. அப்புறம் மதியம் வரைக்கும் தாங்குமா என்னன்னு தெரியாது. ட்ராவலில் வேறு போகிறோம், ஹீட்டு வேறு ஆகும்னு சொல்லிட்டு ஒன் பாட் சாம்பாரே வந்து வச்சாச்சு. இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ சாம்பாரை மட்டும் தாளித்து விட்டுட்டோம்னா வந்து வேலை வந்து ஃபினிஷ் ஆயிரும். சாம்பார் வந்து ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே ஒரே பருப்பு எல்லா காயும் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். ஒன் பாட் சாம்பார் டக்குன்னு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ அதையும் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து மாற்றிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் எடுத்து வச்சாச்சா, பாப்பாவுக்கு தேவையான பாட்டிலு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. வெளியில் போனால் யாருக்கு ஜாலியாக இருக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் காரை ரோட்டில் பார்த்தாலே கத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ அவள் காரில் வரதுனால ரொம்ப குஷியாக வைப் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காராமல் செம்ம ஆட்டம் போட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தா. எங்கள் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா ராஜபாளையம் சைடு தான் போகணும். நமக்கு ராஜபாளையம் சைடுனாலே தெரியும். வந்து ஃபுல்லாக மலை ஏரியா தான். மலை, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு இப்படி தான் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். எந்த கோயிலுக்கு வேணால் நம்ம எல்லாருமே வந்து நம்ம முன்னோர் வழியாக வந்து முன்னோர் வந்து எல்லா நம்ம போகிற கோயிலுக்கெலாம் வந்து போயிருப்பாங்களா அப்படி சொல்ல முடியாது.
ஆனால் கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் கோவிலில் வந்து அவங்களோட வந்து மூச்சு காற்று வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருச்செந்தூர் போகலாம், பழனி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், எல்லா கோயிலுக்குமே போகலாம். அங்கெல்லாம் வந்து உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் முன்னோர்லாம் போய் நின்று சாமி கும்பிட்ருப்பாங்களா, அவங்களோட மூச்சு காற்று வந்து பட்டிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அவங்க குலதெய்வம் கோயிலில் வந்து கண்டிப்பாக இந்த முன்னோரோட காற்று வந்து பட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து அவங்களும் போய் சாமி கும்பிட்ருப்பாங்க. அதனால் அவங்க போன இடத்துக்கு வந்து நம்மளும் போகிறது வந்து ஒரு பெரிய வந்து சூப்பரான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தாலே என் மனசு என்ன ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு, கோயில்கிட்ட ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு தான். அதுதாங்க உண்மை. முன்னோர் எந்த கோயிலுக்கு போயிருக்காங்களோ இல்லையோ, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த வழி அவங்க கும்பிட்ட சாமியை போய் நம்மளும் அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களும் அந்த கோயிலில் இருக்காங்க அப்படின்ற ஒரு வைபாக தான் என் மனசுக்கு தோணும். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில். அதெல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லா சாமியும் எல்லாரோட குறையும் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை மட்டும்தான் கேட்கும். அதனால தான் குலதெய்வம்னே வச்சுருக்காங்க. அதனால் எந்த கவலையும் போய் சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக தீர்க்குறாரோ தீர்க்கலையோ அவர் தீர்த்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கும். அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக தான் போயிருந்தோம். சுற்றி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். தென்னந்தோப்பு, ஃபுல்லாக வாழைத்தோப்பு, ஃபுல்லாக வாழையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ வெயில்லாம் அடிக்காது. ஃபுல்லாக வாழைத்தோப்பாக தான் இருக்கும். அன்றைக்கி சூப்பராக வந்து சாமியை கும்பிட்டாச்சு. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை. அதனால் வெளியே மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. சாமியை கும்பிட்டு வந்து கிளம்பி வர வழியிலே நம்ம ராஜபாளையம் போனால், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் கண்டிப்பாக பால்கோவா வாங்காமல் வர மாட்டோம். பால்கோவா வாங்கிட்டு மதியம் லஞ்சு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சூப்பராக ஈவினிங் ஒரு 4:30 போலலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.